நமது பாரத தேசத்தின் பாரம்பரிய கலைகளை பயிற்றுவிக்கும் முறைகளில் ஆசானுக்கு ஆசான், பள்ளிக்கு பள்ளி, பாணிக்கு பாணி பல வித்தியாசங்கள் இருந்ததைக் கண்ட ஊடக கல்வி நிறுவனமான பிரிட்ஜ் அகாடமி பாடத்திட்டங்களிலும் அதை பயிற்றுவிக்கும் முறைகளிலும் ஒரு சமநிலையை கொண்டு வர வேண்டும். சர்வதேச அளவிலே புகழ்பெற்று விளங்கக்கூடிய 8 கிரேட் சிஸ்டம் எனும் தரநிலை முறையை இந்திய பாரம்பரிய கலைகளை பயிற்றுவிக்கும் முறைகளுக்குள் புகுத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டது. 2010 விதைக்கப்பட்ட இந்த எண்ணம் 2012 தகுந்த நிபுணர் குழுவை அமைக்கும் அளவிற்கு வளர்ந்தது. 2013 பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட்டன. கனவை நிஜமாக்கக்கூடிய களம் தயாரானது. 2014 கலைமேதைகளான டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா, டாக்டர் வி.பி. தனஞ்சயன், திருமதி நித்யஸ்ரீ மகாதேவன் ஆகியோரின் அன்பு நிறைந்த ஆசிகளுடன் இந்திய பாரம்பரிய கலைகளுக்கான உலகளாவிய 8 கிரேட் சிஸ்டம் பிரிட்ஜ் அகாடமியின் சீரிய முயற்சியால் முதன்முதலாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. கலை ஆசிரியர்களின் ஏகோபித்த வரவேற்பின் காரணமாக அதே ஆண்டு நவம்பர் மாதத்தில் 1000 மாணவ மாணவியர் பங்கேற்ற முதல் தரத் தேர்வும் கலாக்ஷேத்ரா வளாகத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தங்கள் கலைத்திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கான பயிலரங்கங்களையும் பிரிட்ஜ் அகாடமி 2014 முதலே நடத்த துவங்கியது. தரத் தேர்வுகளிலே முதன்மை பெற்ற மாணவ மாணவியரை வாய்ப்பளித்து ஊக்கப்படுத்தும் விதமாக கலை சங்கமம் எனும் மேடையை அமைத்து சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அதை வெற்றிகரமாக நடத்தியது 2016 அதைத் தொடர்ந்து 2017 ஜனவரி மாதத்தில் சென்னை சின்மயா ஹெரிட்டேஜ் அரங்கத்தில் 2ஆம் கலைச்சங்கம விழாவும், அதே ஆண்டின் ஜூலை மாதத்தில் கோவை கலையரங்கத்தில் 3ஆம் கலைச்சங்கம விழாவும் நடந்தேறின. கலாச்சார உறவுகளுக்கான இந்திய அளவிலான கூட்டமைப்பாகிய ICCRன் துணையோடு மலேசியாவில் முதல் அயலக பயிலரங்கத்தையும், அதனைத் தொடர்ந்து மலேசிய மாணவர்களுக்கான தரத் தேர்வுகளையும் 2017 பிரிட்ஜ் அகாடமி துவங்கியது. அகாடமியோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்காகவென்றே பிரத்யேகமான ஒரு ஆன்லைன் போர்ட்டல் உருவாக்கப்பட்டதும், மாணவர்களுக்கான கலைத்திறன் வெளிப்பாடாக சென்னை நாரதகான சபாவில் மாதாந்திர கலை விழாக்கள் நடத்த துவங்கப்பட்டதும், புகழ்மிக்க சென்னையில் திருவையாறு கலை நிகழ்வின் அங்கமாக 4வது கலைச்சங்கமும் நடைபெற்றதும் இதே ஆண்டில்தான். 2018 முதல் பயிலரங்குகள் மற்றும் தரத்தேர்வுகளை துபாயில் நடத்தி ஐக்கிய அரபு அமீரகத்திலும் தடம் பதிக்க துவங்கியது பிரிட்ஜ் அகாடமி. அதனைத் தொடர்ந்து அதே ஆண்டில் 5வது கலைச்சங்கம விழா முதன்முதலாக கடல் கடந்து மலேசிய மண்ணிலே களம் கண்டது. பயிலரங்கங்கள், தரத்தேர்வுகள், பட்டம் மற்றும் பட்டய வகுப்புகள் 2018 முதல் இலங்கை தேசத்திலும் துலங்க துவங்கியது. பாரம்பரிய கலைகள் பற்றிய அநேக தரவுகளை எளிய முறையில் எடுத்துச் சொல்லி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான தனித்திறன் மேம்பாட்டினை வளர்க்கக்கூடிய ஒர்க் புக் எனும் பயிற்சி கையேடு. பிரிட்ஜ் அகாடமியின் தனித்துவமான இந்த முன்னெடுப்பு 2018 சாத்தியப்பட்டது. கலைச்சங்கம விழா 3 நாட்கள் கொண்ட தேசிய அளவிலான கலை மாநாடாக சென்னை குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி வளாகத்தில் 2019 நடைபெற்றது. அப்போதைய தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் மற்றும் பல கலை உலக மேதைகள் கலந்து கொண்டு விழாவினை பெரிதும் கௌரவித்தனர். 2020 மற்றும் 2021 மாபெரும் கொரோனா தொற்று உலகையே ஆட்கொண்டு அச்சுறுத்திய சூழலிலும் கூட ஆன்லைன் பயிலரங்கங்கள், மாபெரும் கலை மேதைகளுடனான ஆன்லைன் கலந்துரையாடல்கள், 3 நாட்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட ஆன்லைன் மார்கழி கலை விழா, இப்படி இடைவிடாது இயங்கியது பிரிட்ஜ் அகாடமி. 2022 2வது சர்வதேச அளவிலான 3 நாட்கள் கலை மாநாடு தமிழக ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் மற்றும் பல்வேறு கலை உலக நட்சத்திரங்களின் வாழ்த்துக்களுடன் மாபெரும் கலை பெருவிழாவாக நடந்தேறியது. கால வெள்ளத்தால் மறக்கப்பட்ட கலை பாரம்பரியமாகிய நவசந்தி கவித்துவம் எனும் அரிய ஆடற்கலை பொக்கிஷத்தை மீட்டெடுத்து 100க்கும் மேற்பட்ட நாட்டிய ஆசிரியர்களின் பங்கேற்புடன் அதனை அரங்கேற்றியது ஒரு மகத்தான சாதனை என்றே சொல்ல வேண்டும். 2023 இந்தியா முழுவதிலும் 30க்கும் மேற்பட்ட தேர்வு மையங்களை பிரிட்ஜ் அகாடமி விரிவுபடுத்தியது. இந்தியாவை கடந்து இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, துபாய் என்று பல்வேறு நாடுகளிலும்
பிரிட்ஜ் அகாடமியினுடைய கலை சேவை விரிவடையத் தொடங்கியது. 3வது சர்வதேச அளவிலான கலை மாநாடு கடந்த ஆண்டைப் போலவே சென்னை IIT வனவாணி பள்ளி வளாகத்தில் கலை உலக மேதைகளின் வாழ்த்துக்களுடன் வெகு விமர்சையாய் நிகழ்ந்தது. அதன் அங்கமாக 128 அக்ஷரங்கள் கொண்ட அரிய வகை தாளமான சிம்மநந்தன தாளம் 100க்கும் மேற்பட்ட இசை ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களால் வியத்தகு சாதனையாகவே அமைந்தது. நம்முடைய நோக்கம் நல்லதாக இருந்தால், நமக்கு மட்டுமல்லாது பலருக்கும் அது பயன் தருவதாக இருந்தால், நமது உழைப்பு நிஜமானதாக இருந்தால், நன்மைகளும் பெருமைகளும் நம்மை நாடி வரும் என்பதற்கு பிரிட்ஜ் அகாடமியின் இந்த 10 ஆண்டு பயணமே சாட்சி. உடனிருந்து ஒத்துழைத்த ஒவ்வொருவருக்கும் பிரிட்ஜ் அகாடமியின் மனப்பூர்வமான நன்றிகள் உரித்தாகட்டும். இந்த வெற்றி விழா இது போன்ற பல மைல் கற்களை நமது சாதனை பாதையில் நாம் காணப்போகிறோம் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை தருகிறது. இது போன்ற ஆனந்த தருணங்களை எப்போதும் அனுபவித்திருக்க ஏதுவாய் என்றென்றும் நாம் இணைந்திருப்போம். தொடரட்டும் நம் வெற்றி கூட்டணி. I congratulate the Bridge Academy. Immeasurably. Pride of this generation. Bridges are being created.